இயர் சேல் டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை. ஸ்மார்ட் மொபைல் வாங்கும் அனைவருக்கும் 3 இயர் இலவசம். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகத்தில் 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் சென்னை குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி அந்த தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த துரைசாமி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு நீதிபதி மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் புதனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது துரைசாமி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம், 2011 துணை முதல்வராகவும் திமுக பொருளாளராகவும் இருந்த ஸ்டாலின் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்தார். குளத்தூரில் வெற்றி பெற மாநகராட்சி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் என ஒட்டுமொத்த அரசு இயந்திரத்தையும் ஸ்டாலின் பயன்படுத்தியுள்ளார். ஓட்டுப்பதிவு நாளில் கூட 2000, 5000, 10,000 ரூபாய் வழங்கி தனக்கு ஓட்டு போடும்படி வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். 2011 ஏப்ரல் 12 ஒரு வாகனத்தில் இருந்த 1,80,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது ஸ்டாலின் மற்றும் அவரது கட்சிக்கு சொந்தமானது. இந்த பணம் குளத்தூர் தொகுதி வாக்காளர்களுக்கு விநியோகிக்க எடுத்து செல்லப்பட்டது. இதற்கு காவல்துறையினரும் உடந்தையாக இருந்துள்ளனர். ஓட்டு எண்ணிக்கையின் போது மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் குளறுபடி செய்தனர். பல இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது. பின் சரி செய்யப்பட்டு ஓட்டுகள் எண்ணப்பட்டன. ஆனால் இது பற்றி எங்களுக்கு தகவல் வழங்கவில்லை. குளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைத்து மகளிர் சுய உதவிக்குழு வாயிலாக திமுக நிர்வாகிகள் பணம் விநியோகித்தனர். இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் விசாரித்ததில் தகவல் தராமல் 16 பெண்கள் தப்பி சென்றனர். அப்போது சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த பெண்களின் கைகளில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. குறைந்தபட்சம் 50,000 ரூபாய்க்கு மேல் ஒவ்வொருவரிடமும் பணம் இருந்தது. இதை இந்த வழக்கில் சாட்சியமளித்த நபர் கூறியுள்ளார். தேர்தல் நேரங்களில் வரம்பில்லாமல் தண்ணீர் போல் பணத்தை செலவழிப்பது என்பது தொடர்கதையாகி வருகிறது. குறிப்பாக எம்எல்ஏக்களை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாய் செலவு செய்கின்றனர். அதே சமயம் எம்பியாக இருந்தால் 100 முதல் 200 கோடி ரூபாய் என கணக்கே இல்லாமல் பணத்தை செலவழிக்கின்றனர். தேர்தலில் ஒரு கட்சி எவ்வளவு பணத்தை செலவழிக்கிறது என்பதற்கு கணக்கே இல்லை, வரம்பும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என வாதிடப்பட்டது. இதையடுத்து ஸ்டாலின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜரானார். தேர்தலில் அரசியல் கட்சிகள் பணத்தை செலவு செய்ய உச்சவரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என பல காலமாக தான் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தேர்தலில் கட்சிகள் பணத்தை செலவு செய்ய உச்சவரம்பை யார் நிர்ணயிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் கபில் சிபல், பார்லிமென்றில் தான் இது தொடர்பாக சட்டம் இயற்ற வேண்டும். உச்சவரம்பு வரும் பட்சத்தில் இதுபோன்ற பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் என்றார். இந்த வழக்கு அடுத்து இறுதி விசாரணைக்கு வருகிறது.